குட்டீஸ் உலகம். நாள் ஒரு அழகான கிராமத்துல 2 பேர் வாழ்ந்தாங்க, பூனம் அப்புறம் ஸ்ரேயா. இந்த ஸ்டோரிய கடைசி வரைக்கும் பாருங்க, இதுல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கு. ஸ்ரேயாக்கு சொந்தமா ஒரு பெரிய கிணறு இருக்கு. பூனம்க்கு சொந்தமா ஒரு விவசாய நிலம் இருக்கு. பூனமுடைய கணவர் ஒரு விவசாயி. ஒரு நாள் பூனமுடைய விவசாய நிலத்துக்கு தண்ணி தேவைப்பட்டது. இது பாருமா ஸ்ரேயா, உன்னுடைய கிணறு இப்போ எனக்கு தேவைப்படுது. நீ விற்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, அது நானே வாங்கிக்கிறேன். ஆமாக்கா, நான் பட்டணத்துக்கு இன்னும் 2 வருஷத்துல காலி பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்குள்ள நான் அந்த கிணறை யூஸ் பண்ணிட்டு வேற யாருக்காவது விற்கலாம் தான் இருந்தேன். பரவாயில்ல, இப்போ நீங்க கேக்குறீங்கல்ல, நீங்களே அந்த கிணறு எடுத்துக்கோங்க. அதுக்கான காசு 40,000 ரூபாய் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த ஸ்ரேயா பூனம் கிட்ட சொன்னா. இப்போ ஸ்ரேயா பூனம அவளுடைய கிணற பாக்குறதுக்கு கூட்டிட்டு போனா. அக்கா, இதான் என்னோட கிணறு, இதை எடுத்துக்கிட்டு 40,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு ஸ்ரேயா பூனம் கிட்ட பணத்தை கேட்டா. அதுக்கப்புறம் பூனம் ஸ்ரேயாக்கு 40,000 ரூபாய் எடுத்து கொடுத்தா. மறுநாளே பூனம் அவளுடைய கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு குடத்தை எடுத்துட்டு வந்தா. இத பார்த்த ஸ்ரேயா அங்கிருந்து நடந்து வந்தா. அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? யார கேட்டு என்னுடைய தண்ணிய நீங்க எடுக்கிறீங்க? ஸ்ரேயா, என்னமா பேசுற? நான் நேத்து தானே இந்த கிணத்தை 40,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இப்போ என்னடானா தண்ணி யார கேட்டு எடுக்கிறேன்னு கேக்குற? அதான்க்கா சொல்றேன், நீங்க கிணத்தை தானே வாங்குனீங்க, தண்ணிய வாங்கலல. தண்ணி வேணும்னா இன்னொரு 40,000 ரூபாய் கொடுத்து தண்ணி எடுத்துக்கோங்க. நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஸ்ரேயா. என்னை ஏமாத்த பாக்குறியா? அக்கா, நான் உங்களை ஏமாத்தி என்ன பண்ண போறேன்? நீங்க தான் கிணறு வேணும்னு கேட்டீங்க. கிணறு மட்டும்தான் நான் வித்தேன், அதுல இருக்கிற தண்ணிய ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஸ்ரேயாவும் பூனமும் மாறி மாறி வாக்குவாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேரும் அந்த ஊர் தலைவன் தெனாலிராமனை பாக்குறதுக்காக போனாங்க. பூனம் தெனாலிராமன்ட்ட இப்படி சொல்றா. தெனாலிராமா, இந்த நியாயத்தை நீயே கேளு. நேத்து நான் 40,000 ரூபாய் கொடுத்து இவகிட்ட கிணறு வாங்கினா அதுல இருந்து தண்ணிய நான் பிடிக்க கூடாதான். இது என்ன நியாயம்? கிணறு மட்டும்தான் எனக்கு சொந்தமா, தண்ணி அவள்தான். இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா நீ? தெனாலிராமா, இதையும் கேளு. அவங்க நேத்து கிணறு வேணும் தான் சொன்னாங்க, தண்ணியும் சேர்த்து வேணும்னு சொல்லவே இல்ல. அப்படி சொல்லியிருந்தா தண்ணிக்கு தனியா காசு சேர்த்து 80,000 ரூபாவா வாங்கியிருப்பேன். இவங்க என்ன ரொம்ப ஏமாத்துறாங்க. உடனே தெனாலிராமன் இப்படி சொன்னாரு. ஸ்ரேயா சொல்றதும் சரிதான், பூனம் சொல்றதும் சரிதான். இப்போ 2 பேர் பக்கமும் நியாயம் இருக்கு. சரி, நம்ம இப்போ ஒண்ணு பண்ணலாம். பூனம், நீ ஸ்ரேயா கிட்ட கிணற மட்டும் தான் வாங்கியிருக்க, நியாயப்படி தண்ணி எதுவுமே வாங்கல. அதனால உனக்கு கிணறு மட்டும்தான் சொந்தம். ஸ்ரேயா, இப்போ நீ பூனம்க்கு தண்ணிய விக்கல, அதனால உன்னுடைய தண்ணி உனக்கு தான் சொந்தம். ஆனா ஸ்ரேயா, உன்னுடைய தண்ணி பூனமுடைய கிணறுல தான் இருக்கு. அதனால பூனம்க்கு தினமும் நீ வாடகையை கொடுத்துரு, சரியா? இதோட இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். அப்படி நீ பூனம்க்கு வாடகை கொடுக்க மாட்டேன்னா உன்னுடைய தண்ணிய நீ எங்கேயாவது கொண்டு போய் நிரப்பிக்க. பூனமுடைய கிணத்துல அது இருக்க கூடாது. இதுதான் என்னுடைய தீர்ப்பு. ராமா, அவ்வளவு தண்ணிய நான் எப்படி கொண்டு போய் நிரப்புறது? அத முதல்ல எப்படி கிணத்துல இருந்து எடுக்க முடியும்? என்ன தீர்ப்பு இது? எனக்கு சாதகமா தருவேன்னு பார்த்தா இந்த பூனமக்காக்கு சாதகமா தந்திருக்க. அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தீர்ப்பு ஒண்ணுதான். பூனமா இருந்தாலும் சரி, ஸ்ரேயாவா இருந்தாலும் சரி. ஸ்ரேயா, தண்ணி உனக்கு சொந்தம்னு நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன. அதனாலதான் சொல்றேன், பூனமுடைய கிணறுல எதுக்கு உன்னுடைய தண்ணி இருந்துகிட்டு அந்த தண்ணிய நீ எடுத்து வேற எங்கேயாவது நிரப்பிட்டா இவ்வளவு பிரச்சனையே வராதுல்ல அப்படின்னு தெனாலிராமன் சொன்னாரு. நம்ம தெனாலிராமன் தான் ரொம்ப புத்திசாலியாச்சே. அதுக்கப்புறமா ஸ்ரேயா அவளுடைய தவற உணர்ந்து பூனம் கிட்ட மன்னிப்பு கேட்டா. இது இன்னைக்கான கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.